ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2021 எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அந்த தேதிகள் குறித்து ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் நாளை நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஆலோசனை கூட்டம் நடந்து முடிஞ்ச வாட்டி பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அந்த தேர்வுகள் நடக்கக்கூடிய தேதிகள் பற்றி அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் சார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எல்லா பேரும் கேட்டிங்க, இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதாவது இணைய வழி பொது தேர்வு 2021 நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் சைடில் இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் சிபிஎஸ்சியோடைய செயலாளர் சைடில் இருந்து என்ன அப்டேட் வந்துச்சுன்னா, அதாவது சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு நாங்கள் நேரடியான முறையில் தான் எழுத்து தேர்வுகள் நடத்துவோம், ஆன்லைனில் எக்ஸாமினேஷன் நடத்துறதுன்னு சொல்லி வெளியான தகவல் முழுக்க தவறு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது கொரோனா ஊரடங்கு நிலையில் 2020ஆம் ஆண்டுக்கான நீட் ஜேஇ தேர்வுகளை வழக்கமான காகித முறையிலே சிபிஎஸ்சி நடத்தியது. இதே வழியில்தான் சிபிஎஸ்சி 10-12 வகுப்புக்கான பொதுத் தேர்வுகளும் நடத்தப்படுமா அல்லது இணைய வழியில் நடத்தப்படுமா என்ற கேள்வி எழுந்தது. இதற்கு விளக்கம் அளித்த மத்திய அமைச்சகம், அதாவது 10-12ஆம் வகுப்புக்கான தேர்வுகள் வழக்கமான பேனா காகித முறையில் மட்டுமே நடத்தப்படும், அதாவது ஆஃப்லைனில் தான் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் தேர்வு எப்போது நடத்தப்படும் என்பது பற்றி இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இந்த எக்ஸாமினேஷன் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகலை. ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் சார் கடந்த 10ஆம் தேதி அன்று மாணவர்கள், பெற்றோர்கள், கல்வியர்களுடைய ஒரு கலந்துரையாடல் நடத்தினார். அது மட்டும் இல்லாமல் இது பற்றி நாளை மீண்டும் அவர் ஆசிரியர்களுடன் விவாதிக்க போகிறார். அதாவது இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் சிபிஎஸ்சி 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அந்த எக்ஸாமினேஷன் குறித்து நாளைக்கு ஆசிரியர்களோட ஒரு முக்கியமான விவாதம் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா தேர்வுக்கான அந்த தேதிகள் முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படும். சிபிஎஸ்சிக்கான அந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் குறித்து டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்தும் பணிகளில் ஆசிரியர்கள் ஈடுபட்டுள்ளனர். பாதுகாப்பு காரணமாக உறுதிப்படுத்த மாதிரி தேர்வை நடத்த திட்டமிட்டுள்ளோம். இதன் மூலம் மாணவர்களும் ஆசிரியர்களும் அரசு நடத்தும் தேர்வுகளுக்கு தயாராகி விடுவார்கள் என்று பள்ளி நிர்வாகிகளும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது பப்ளிக் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி தேர்வுகள் நடத்த போகிறதா சிபிஎஸ்சி சைடில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. நம்ம மெட்ரிகுலேஷன் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமினேஷன் குறித்து டிசம்பர் இறுதியில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சொல்லியிருந்தார். மெட்ரிகுலேஷன் கொடுத்து எதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.